இறைவனிடம் பிரார்த்தனை செய்து விட்டேன் ஐயா. நீங்கள் நூறற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீண்ட ஆயுளோட 100வது அந்த என்ன சொல்லுவாங்க ஐயா பிறந்த நாளைக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா வந்து உங்க பாதத்தை தொட்டு வணங்கிக்கொண்டு சிவாய் திருச்சிற்றம்பலம். ஐயா ராகவன் ஐயா அவர்கள் வாங்க ஐயா. அருமையான சதாசிவ பிரம்மேந்திரர் ரசிக செய்த நேர்காணல்ல அருமையா வாசித்தாரு. அவரு ரொம்ப ரொம்ப நன்றி. அடிக்கடிக்கு வந்துருங்க. அந்த அடியன் குறித்த பொருளுக்கு கொஞ்சம் வந்துருங்க ஐயா. திருவாளருமான மிருதங்க வாசிப்பார் அவர்களுக்கு இந்த ஆலயத்தின் திருவாளர் கௌரி சங்கர் அவர்கள் மலேசியா. சோபா அம்மாவுடைய மருமகன் அப்படின்னா ஐயா விஜய். அது சும்மா ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. நம்ம பசங்களுக்கு கூட இவ்வளவு பக்தி இருக்காது. ஈஸ் ஃப்ரம் மலேசியா. சைலண்டா எல்லாம் இங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்றாரு. நல்லதை சொல்லணும் இல்லையோ, நல்லபடியா போய் காலையில early morning போயிடுறாரு. அபிஷேகம் எல்லாம் பண்றாரு. ஒரு நல்ல வெரி குட். அந்த 15 வருஷம் பிரதேச கோயில் கும்பாபிஷேகம் நம்ம வச்சுட்டு வந்ததோடு இருக்குது. இப்போ அரண்மனை வந்து இது பண்ண போறேன். அடுத்தது ரோஷினி சங்கர். பாடுங்க நல்லா கிளாஸ் பழகிட்டு இருக்காங்க. குருநாதர் அவங்க பேர் என்னமா? விஜயா கண்ணன்றவங்கள்ட்ட வந்து இப்போ சங்கீதம் பழகிட்டு இருக்கா. நல்லா பாடுவா. அவளுக்கு நம்ம ஸ்ருதி கொஞ்சம் செட் ஆகல. நம்மளுக்கு 1.5ல பாடுறோம், 5ல பாடுவா. அதனால கொஞ்சம் எல்லாம் அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைரியமா பாடுறது பெரிய விஷயம். அவளுக்கு ஒரு பெரிய பிளஸ். நல்ல ஒரு குருத்துவம் உள்ள ஒரு பொண்ணு. நீங்க நடத்தி கொடுங்க. நினைச்ச காரியம்லாம் சோபா அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றி கொடுங்க. தாய் தந்தையர் இறைவனுடைய அனுகிரகத்தோட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. 3 பஜனை வந்துட்டாங்க. அடியேன் வந்து 2 பஜனை ரசித்தேன். அன்று ஒரு பஜனை வந்து அன்னைக்கு இது இல்லையா திருப்பள்ளி சுவாமி. ஆமா இந்த 2 பஜன்ஸ் உள்ள ஒரு பஜன்ஸா. இந்த பஜன்ஸ் அருமையான முறையில இறைவன் வந்து எனக்கு ரசிக்கு தன்மையை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எங்க போனாலும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு. அடுத்தது நம்ம காயத்ரி அக்கா கோரஸ். அதாவது பெரிய பாகவத குடும்பம். அம்பாபுரம் போனீங்கன்னா அப்படி ராமர் அப்படி இருப்பாரு. பாகவதபுரம் வந்து அவங்க ஊர் வந்து அம்பாபுரம். அம்பாபுரம் பிரசன்ன ராமபுரம். ப்ரோக்ராம் ஆர்கனைசர் ரஞ்சிதா. இந்த பஜன்ஸோட கோஆர்டினேட்டர் ஆர்கனைசர். காலையில இருந்து இதுக்காக எனக்கு அந்த ட்ரெயின் எல்லாம் பண்ணி வெந்நீர் எல்லாம் போட்டு கொடுத்து இந்த ப்ரோக்ராம் சமயத்தில் இல்லைன்னா நிறைவாக இந்த விழாவினை சிறப்புடன் நடத்தி அருமையான ஒரு கோரஸ் ராகத்துல அடியனை ரசிக்க செய்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒரு சர்வீஸ்ங்கிறதுக்கு இப்படிதான் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஆனா இந்த ஒரு சின்ன வயசுல எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு ஒரு நாம சங்கீர்த்தனத்தை ஈடுபடுத்தி ஒரு பக்தி மார்க்கத்தை கொண்டு போறதுக்கு ஒரு பலம் சுவாமி கொடுத்துருக்கான் அப்படின்னா அது அனுக்கிரகம் இருந்தாதான் நடக்கும். மலேசியாவில் ஒருத்தர் எழுக்கிறார் அப்படின்னா அது பெரிய விஷயம். அது மாதிரி நானும் ஒரு மிருதம் கஷ்டம். ஆனா நானே என்ன பெருசா சொல்லிக்க கூடாது. அவர் மாமா பெரிய இவெல்லாம் ஒரு இப்படி ஒரு சங்கமம் நமக்கு கிடைக்கிறது பகவான் கொடுத்த ஒரு அனுபவம். அது இந்த குழந்தைக்கு அவ்வளவு நிறைய இருக்கு.
இது கடைசி வரைக்கும் பரிபூர்ணமா நடக்கணும், அவனுடைய சந்ததியும் அதை பண்ணணுங்கிறது தான் நமக்கு பிரார்த்தனை. 3வது முறை நிகழ்ச்சி நடத்திட்டாரு. அருமையான பஜன் பண்ணிருக்காரு. அவருடைய குரலை அப்படியே தேனு போல அப்படியே ரசித்து, திருவாசகம் என்னும் தேனு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரசித்து. ஆனா திருவாசகம் என்றது படிப்போட போயிடும். இந்த ராகம் என்றது இறைவன் கொடுத்த வரம். அது குரல் வலிமையே இறைவன் தான் அந்த நாதத்துல தங்கியிருக்கார். அதனால அவருக்கு அருமையான முறையில சீரும் சிறப்புமாக அவர்களுடைய வந்து போகின்ற அனைத்து அடியார் பெருமகளுக்கும் ராமா ராமா என்று சொல்லி அவருடைய இன்று சனிக்கிழமை நாளில் திருநாளில் குருநாதனுடைய குலதெய்வம் ஆகிய சீதா லட்சுமண ராமச்சந்திரமூர்த்தி என்னுடைய குருநாதனுடைய குலதெய்வம் ராமா ராமா தான். அதனால அந்த ராமனுடைய அவதாரம் என்னுடைய சத்துரு இந்த அவதாரத்துல கூட ஊடுருவிக்கலாம். என் குருநாதர் இந்த மனித ரூபத்துல கூட கூடு விட்டு கூடு பாய்ந்திருக்கலாம் சொல்லி அவருடைய குடும்பம் சிறப்புடன் இருக்க இன்றும் என்றும் மேலும் மேலும் அவர் குரல் வலிமையோட பல நிகழ்ச்சிகள் நடத்தி சிறப்பான முறையில அவர்கள் குடும்பம் மேலோங்கி செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் அவரை கூறிக்கொண்டு அவருக்கு பொன்னாட போட்டுகின்ற ஆளுக்கு ஐயா சொன்னார் அவருடைய குருநாதர் ராமர். அந்த ராமர் என்ன தெரியுமா? ராமரை நினைச்சா என்னெல்லாம் தெரியும்? நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியில் வழியதாக்கும், வேரியம் கமல நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதையுமே, ஜென்மமும் மரணமும் என்று தீருமே, இம்மையே ராமா 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 என்ற இரண்டெழுத்தினார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ராஜேஷ் பாவதர் அவருடைய குழுவினர் வாழ்க வாழ்க.